கண்ணன் வணக்கம். கண்ணன், இப்போ இருக்கிறது அதிமுகவில் இருக்கிறது உட்கட்சி பிரச்சனை. அவங்க பிரச்சனையை அவங்க தான் பேசி தீர்த்துக்கணும் அப்படிங்கிற அளவில் திரு ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது டிடிவி தினகரனும் இவங்க ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். அது ஒன்றும் வேலைக்கு ஆகல, அதனால் நான் வெளியில் வந்துட்டேன் சொல்லிட்டாரு. திரு ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்களெல்லாம் பிஜேபி அம்போன்னு விட்டுருச்சா சார்? நீங்களே பேசி என்னமோ முடிவு எடுத்துக்கோங்க, எங்களுக்கு இபிஎஸ் போதும்ட்டு. இல்ல அவங்க அம்போன்னு விட்டாங்களா கம்போன்னு விட்டாங்கிறதெல்லாம் அவங்கள நம்பி பயணிக்கிறதுங்கிறது நமக்கு நாமளே ஆப்பு செஞ்சு சொருகிக்கிட்டு அலைகிற மாதிரி தான். அப்ப அது இல்ல கான்செப்ட். அதிமுகங்கிறது பிஜேபி கட்சியால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரான்ச் ஆபீஸ் கிடையாது. சரி, இது இதய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி. நீங்க சொல்லி இல்லன்னா எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க டெய்லி ஞாபகம் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்பதான் பார்த்துட்டு தெரியும். ஆமா, பிறகு டெல்லியில போய் 4 காரு மாறி போய் வீட்டுக்குள்ள அங்க நடிச்சாங்களைய விழுத்துக்கிட்டு கூட்டணி வச்சா இப்படித்தான் பேசுவாங்க. நம்ம இப்ப எப்படி இது என்ன செய்யறது? வடிவேல் மாதிரி நம்ம மண்டே நம்மளே பிச்சுக்கணும். அப்படி எந்த தலைவர் பாரத பிரதமரே இருந்தாலும் அமெரிக்க அதிபரே இருந்தாலும் தன் வீட்டிற்கு வரவழைத்து உலகத்திலேயே சிறந்த லீடர் புரட்சி தலைவர் நீங்க தான் சொன்ன கட்சி. பாரத பிரதமரா இருந்தாலும் உலக தலைவராக இருந்தாலும் இப்படி ஒரு தலைவரை இதுவரை உலகம் பார்த்ததே இல்லைன்னு வியத தலைவர் ஏழைகளின் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். விதி நாங்க இப்படி ஒரு தலைவர்கிட்ட சிக்கிக்கிட்டு சிரமப்படுறோம், சின்னப்படுறோம். அதைத்தான் எப்படியாவது மீட்டுவோம்னு சொல்லி பேராசப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த ஏளனம் டெல்லி நகையாடுதெல்லாம் வருது. இதுவும் ஒரு காலகட்டம் அனுப்பிச்சுதான் தீரணும், வேற என்ன செய்யறது? சரி, மேட்ருக்கு வருவோம். சப்செக்ஷன் என்ன, ஏதாவது ஒரு தொகுதியில நின்று நீங்க வெற்றி பெற்றிருந்தா, ஐயாவை சொல்றாரு, ராமநாதபுரத்துல ஏன் ஜெயிக்கல, அண்ணன் தினகரன் தேனில ஏன் ஜெயிக்கல, நீங்க ஏதாவது ஜெயிச்சிங்களா? ஐயா, கட்சி இல்ல, கொடி இல்ல, சின்னம் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி கட்டுறதுக்கு வேட்டி கூட இல்லதான். நாங்க டெபாசிட் வாங்கணும், 2ஆம் இடத்தை பிடிச்சோம். கட்சி இருக்கு, கொடி இருக்கு, சின்னம் இருக்கு, எதிர்கட்சி தலைவர் இருக்கிற அதிகாரம் இருக்கு, அதிமுகவால் சம்பாதிச்ச பெரிய பணப்பட்டி இருக்கு, கஜானா இருக்குல்ல. ஏன் ஒரு தொகுதியில ஜெயிக்கல? முதல்ல தன்னைத்தானே சுட்டி காட்டிக்கிட வேண்டாமா? நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னு நினைச்சு பார்க்க வேண்டாமா? வெக்கமா இல்ல அடுத்தவங்களை குற்றம் சாட்டுறதுக்கு? நம்ம ஒரு 10 தொகுதியில ஜெயிச்சுட்டு 2 எம்பி சீட்டை பெற்றுட்டு அதுக்கப்புறம் ஐயா ஓபிஎஸ் அண்ணன் தினகரத்தின் மேலே குற்றச்சாட்டு. நீங்க அப்பவும் என்ன சொல்லுவீங்க? ஒருவேளை 10 தொகுதியில ஜெயிச்சிருந்தாலும் என்ன சொல்லுவீங்க? நாங்க தனித்து நின்னே 39 தொகுதியிலும் ஜெயிச்சோன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு குறை சொல்லணும், அவ்வளவுதான். வேற என்ன உங்களுக்கு பிரச்சனை? தலைவர் ஆகுறதுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருந்துச்சு, ஒரு இடத்துல கூட நிரூபிக்கலங்க. இந்த அம்மா இப்ப ஐயா ஓபிஎஸ்க்கும் சின்னம்மாவுக்கும் தானே பிரச்சனை, இவங்க 2 தானே சண்டை. இந்த சண்டையில இடையில இவர் ஏன் சசிகலா அம்மா மேல கோவப்படணும்? சண்டைங்கிறது ஐயா ஓபிஎஸ்க்கும் சின்னம்மாவுக்கும் தானே. இவர் யாரு 3வது மனுஷன்? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சின்னம்மா உதவி செஞ்சதெல்லாம் எடப்பாடிக்கு, அண்ணன் தினகரன் உதவி செஞ்சதெல்லாம் எடப்பாடிக்கு, ஐயா ஓபிஎஸ் உதவி செஞ்சதெல்லாம் எடப்பாடிக்கு, நம்ம நண்பர் அண்ணாமலை உதவி செஞ்சதெல்லாம் எடப்பாடி, அண்ணன் செங்கோட்டையன் உதவி செஞ்சதெல்லாம் எடப்பாடிக்கு. ஆனா யாருமே ஒரு துரோகம் கூட எடப்பாடிக்கு செய்யலங்க. ஒட்டுமொத்த துரோகத்தை இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எடப்பாடி செஞ்சு விட்டாருங்க. இவரை ஆளுமை மிக்க தலைவர், இவரை முதலமைச்சர் வேட்பாளர், இவர் தான் கூட்டணி தலைவர்னு சொல்லி பாஜக வேணா ஒரு தற்கொலை முடிவு எடுக்கலாம். அந்த தற்கொலை முடிவை நாங்க ஏன் எடுக்கணும்? இன்னொன்னு, பாஜக குதிரை ஏறியே பழக்கப்பட்டுருச்சு. எடப்பாடி ஒரு நல்ல குதிரையா தெரியுறாரு அவங்களுக்கு. இந்த குதிரை வலுவா தாங்குதுரா, சொன்னதெல்லாம் கேக்குதுரா, அதனால இந்த குதிரையிலே பயணிடா அப்படின்னு சொல்லி மக்கள் செல்வாக்கு மிக்க ஐயா ஓபிஎஸோ, அண்ணன் தினகரனோ, அம்மா சசிகலாவோ, அண்ணன் செங்கோட்டையனோ, யாரு வேண்டாம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குங்கடா, அதிமுகவே குலைச்சு விடுங்கடா அப்படின்னா, கோபிச்செட்டிப்பாளையத்துல 10,000 15,000 பேர் கூடுனாங்களே, அவங்களாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? ஐயா ஓபிஎஸ்க்கு போட்ட 3 லட்சம் ஓட்டு யாருடைய ஓட்டு? அண்ணன் தினகரன் வாங்கின 3 லட்சம் ஓட்டு யார் ஓட்டு? ஒவ்வொரு தொகுதியிலும் எதிர்ப்பாவே லட்சக்கணக்கான ஓட்டுகள் போயிருக்கே, அதெல்லாம் யார் ஓட்டு? 1.5 கோடி அதிமுக தொண்டர்கள் 82 லட்சமா சுருங்கி இருக்கிறாங்களே, பேலன்ஸ் இருக்கிற 80-85 லட்சம் ஓட்டெல்லாம் எங்க?
இதெல்லாம் கேட்க முடியாம, இதெல்லாம் கூட்ட முடியாம பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்க்கறதுக்கு வக்கு இல்லாம நாங்க ஆளுமை யாரு பழனி இருக்கிற முருகனே கோவனாண்டியா, அவர்கிட்ட வேணா ஏமாத்திரலாமா? இவர் சாமியா? பழனியில இருக்கிறாளே சாமி, அந்த பழனிசாமி, அவரை கும்பிடலாம், கொண்டாடலாம், அவரு கடவுள். அதே பழனியில பண்ணியும் தெரியும், அதற்கு பேரு யாராவது பழனிசாமின்னு வச்சிருப்பாங்க. அதை எப்படி கும்பிடுறது, அதை எப்படி கொண்டாடுறது? இதுதான் எங்க கேள்வி. இதெல்லாம் தெரியாம, தன்னிலை உணராம, தலைகால் புரியாம. அண்ணா தனிப்பட்ட அப்படி பேசாதீங்க. கருத்து நீங்க சொல்லுங்க. ஐயா நான் பழனிசாமியே பண்ணின்னு சொல்லலையா? அந்த பண்ணிக்கு பழனிசாமி பேர் வச்சா சரியா பேசுவோம். நீங்க சொல்ற கருத்து சரி. அண்ணே நான் பழனிசாமி சொல்லல, சத்தியமா சொல்லல. இவர் சொல்றாருல, யார் கோவணங்கிட்ட கோவனாண்டிட்ட போனா ஏமாத்தலாம்னு சொல்றாருல. நான் என்ன சொல்றேன், கடவுளை விட ஒரு பெரிய ஆளாம். அப்ப எவ்வளவு ஆணவம், எவ்வளவு திமிரு இவங்க மனசுக்குள்ள எப்படி இருக்கு? இவங்க வெற்றி பெற்றுவாங்களா, ஜெயிச்சிருவாங்களா? சரி, இதெல்லாம் நடந்துருமா? ஒரே ஒரு அரங்காட்சியர், ஒரே ஒரு விஷயம் முடிங்க. எதுவுமே வேண்டாங்க, பிரச்சாரத்துக்கு போறோம். எடப்பாடி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போன்றார்ல. இதுல ஐயா முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீ முதல்ல கட்சியை காக்க வக்கில்ல, தொண்டரை மீட்க உனக்கு வக்கில்ல, நீ எப்படி தமிழகத்தை காப்ப, மக்களை எப்படி காப்ப, தமிழகத்தை எப்படி மீட்பன்னு கேள்வி கேட்டா இந்த மக்கள் அந்த கேள்வி அங்கீகரிப்பாங்களா? பழனிசாமியினுடைய பொய் பிரச்சாரத்தை அங்கீகரிப்பாங்களா? சரி, மக்கள்கிட்ட ஒரு பெர்செப்ஷன் எப்படி கிடைக்கும்? நல்லது சார். அதனால தோல்வியின் முகம், துரோகத்தின் பிம்பம். அவரை அதிமுக தலைமையாக மட்டுமல்ல, முதலமைச்சர் வேட்பாளராகவும் நாங்கள்ல, ஐயா ஓபிஎஸ் இல்ல, அண்ணன் தினகரன் இல்ல, சசிகலா இல்ல, அண்ணன் செங்கோட்டையில, அதிமுக ஒருத்தனும் ஏத்துக்கிட மாட்டான். இதுதான் கலை யதார்த்தம் சார். ரொம்ப நன்றி.